ஹலோ கைஸ். சரி, இந்த துபாய் வேலைக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்கவே இல்லை. வர இந்த மண்டே இப்போ போச்சு இல்லையா, அந்த மண்டே வந்து ரிசல்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஆனால் அன்றைக்கி திங்கட்கிழமை அன்றைக்கி சொல்லலை அதோடைய ரிசல்ட்டு. நேற்று வந்து கால் பண்ணி எல்லாம் ஓகே, நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு உங்கள் கன்ஃபர்மேஷனுக்கோசரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வரோன்ற மாதிரி நேற்று சொன்னாங்க. அதோடு சேர்ந்து சில விஷயங்களும் வந்து சொன்னாங்க. அதை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால நான் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஜாபை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பதில் சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆரம்பத்தில் பேசப்பட்டது ஒன்று, குறுக்கால பேசப்பட்டது ஒன்று, இப்போ பேசுறது ஒன்றுன்னு நிறைய மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு காரணம். இது என்னமோ எனக்கு பிடிக்கல அது. ஏன்னா என்ன பேசினாலும் யார் பேசினாலும் கோஆர்டினேஷன் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் நமக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போகிறது வெளிநாடு. ஒன்ஸ் அங்கே உள்ளே போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அவன் என்ன பேசுகிறானோ, அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் நம்ம செய்யணும்னு எதிர்பார்ப்பான். நான் அதனால தான் இதை நான் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கேன். சவுதி அரேபியாவில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு யாராக இருந்தாலும் அஷூரன்ஸ் எதாக இருந்தாலும் ஒருத்தர் ஒரு படியே பேசணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அது அவங்க செய்யலை. ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியாகிட்டேன். இதில் ஹெச்ஆர் ஒருத்தவங்க ஒரு லேடி, அவங்க நல்ல டைப்பு. எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ஆனால் வந்து பாவம், அவங்க ஆனால் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி இல்லை, நான் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு மனசு இல்லாமல் இந்த வார்த்தையை நான் அவங்கக்கிட்ட உபயோகப்படுத்தினேன். அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், எனக்கு உங்கள் மேலே எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதில் குறுக்கால வேறு வந்தாங்க, அதனால் சில மிஸ்கம்யூனிகேஷன் நிறையா போச்சு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் கம்ப்ளீட்டாக இந்த ஜாபை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொன்னதுனால அப்புறம் அதோட விட்டாச்சு. பார்க்கலாம்.